இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்னைக்கு கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிச்சனில் என்னென்ன இருக்குன்னு அப்டேட்டு, நெக்ஸ்ட்டு கிச்சன் டூர் அதுதான் வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள். கிச்சன் என்ட்ரன்ஸில் சைடில் வந்து எம்டி சிலிண்டர் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஒரு பக்கெட் இருக்குது. இது வந்து மாவு அரைச்சி வைக்கிறதுக்காக. இந்த சைடில் ஒரு கிரைண்டர் கொடுத்துருக்கேன். இந்த கிரைண்டருக்கு மேலே சுவிட்ச் பாக்ஸ் வந்துடும். ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜு வந்து இந்த இடத்துல கொடுக்குறதா நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட்டு அகலம் பெருசாக இருக்கிறதுனால இந்த இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல இப்போ நம்ம கிரைண்டர் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜு வந்து சென்டரில் இருக்குது பாருங்கள். சென்டரில் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலர் கிச்சன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நிறையா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாடலர் கிச்சன்லேயே நம்மளோட ஃபேவரட் டால் யூனிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? டால் யூனிட் உள்ளார பாருங்கள். நம்ம வந்து இன்டீரியர் ஒர்க்லேயே பண்ணது. இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது எனக்கு டால் யூனிட் வேணும்னு கேட்டு பண்ணது. ஏன்னா மளிகை பொருள் வைக்கிறதுக்கு எனக்கு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வேணுங்கிறதுக்காக. நம்ம எவ்வளோ தான் கீழே கபோர்டு ஒர்க் பண்ணாலும் டால் யூனிட் மாதிரி வராது. நம்ம பீரோ ஒர்க் மாதிரி சூப்பராக எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் ஒரே யூனிட்டில். அது இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? கீழே இருந்து வருவோம். இந்த சைடில் வந்து அரிசி இருக்குது. அது சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி. இங்கே வந்து பச்சரிசி. இதுக்கும் மேலே பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக மளிகை பொருள். ஆல்ரெடி மளிகை பொருள் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துருந்துருப்பீங்க. இது ஃபுல்லாக வந்து மிளகாய்த்தூள். இதுவும் பசங்களோட ஸ்நாக்ஸ் வாலி. இதுக்கும் மேலே பெரிய பெரிய டப்பா எல்லாமே இருக்கும். கிச்சனுக்கு தேவையான மளிகை பொருள் வந்து பெரிய டப்பா எல்லாமே நான் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே ஒரு முட்டை பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கும் மேலே அதிகமாக எதுவும் இருக்காது. புளிவாளி மட்டும்தான் இருக்கும். கிச்சனோட டால் யூனிட்டில் இவ்வளோதாங்க இப்போதைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சாச்சு. இப்போ ஏதோ க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம கிச்சனில் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டது வந்து எனக்கு கிச்சன் சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அகலமாக வேணும்னு நான் கேட்டிருந்தேன். இன்டீரியர் ஒர்க்கில் இந்த டால் யூனிட் பண்ணலைன்னா என் கிச்சன் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். ஆனால் டால் யூனிட் வச்சதும் ஃபேஸ் பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. நான் எப்பயுமே கிச்சன் வந்து எனக்கு பெருசாக இருக்கணும்னு பிளான் போடும்போதே நான் கேட்டது எனக்கு கிச்சன் பெரிய சைஸில் வேணும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சமைக்கிறது கிச்சனில் தான். நம்ம அதிக டைம் இருக்கிற இடம் கிச்சன். அதனால எனக்கு வந்து பெரிய சைஸில் இருந்தால் தான் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் பெரிய சைஸாக நான் கேட்டிருந்தேன். கிச்சன் மேடை ஃபுல்லாக வந்து கிரைனட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கே வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த சைடில் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே மிக்சி இருக்குது. இங்கேயும் ஒரு மேடை கொடுத்துருக்கோம். இதுக்கும் பக்கத்துலேயே ஒரு மேடை வந்து கொடுத்தாச்சு. இங்கே வந்து காய்கறி கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து கட்லரி யூனிட் கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாக வந்து ஸ்பூனு, கரண்டி, அடுத்து கத்தி, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் நம்ம வச்சுக்கலாம். இது வேணும்னா இதை எடுத்துக்கலாம், வேணும்னா இதை நம்ம வச்சுக்கலாம். கட்லரி யூனிட்டு. பட் இங்கே அதிகமாக எதுவும் இருக்காது. க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து சிலிண்டர் வைக்கிறது. இது வந்து சிலிண்டர் கொடுக்கறது. இது வந்து ஆயில் யூனிட்டு. இதில் வந்து இப்போ அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே நாங்கள் இங்கே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து உடனே நம்ம வந்து கிச்சன் மேடையில் சமைக்கிறதுக்கு அதிக பாத்திரம் இங்கே தான் இருக்கும். அடுத்து பார்த்தரலாம். அடுத்து இது உள்ள வந்து தேவையில்லாத மிக்சி, சப்பாத்தி போடுற கட்டை அந்த மாதிரி இருக்கும். இது உள்ள நிறைய ஃபேஸ் இருக்குது, நிறைய பொருள் வைக்கலாம். இப்போதைக்கு பொருள் நம்ம கிட்ட இல்லை, அதனால ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து காமிங்க. கப்பு, தலம்பார், செம்பு எல்லாமே இந்த ரேக்கில் தான் இருக்கும். உடனே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக மேலே எல்லாமே கொடுத்தாச்சு. கீழே ஃபுல்லாக பிளேட்டு, அந்தாண்ட பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த சைடில் வந்து டஸ்ட்பின் இருக்குது. பட் இந்த டஸ்ட்பின் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. எஸ், இது வந்து அப்படியே பக்கெட் மாதிரி இருக்கும். பட் இது நான் வந்து இப்போது ரீசெண்டாக இதை யூஸ் பண்ணவே இல்லை. ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை விட்டாச்சு. லாஸ்ட் ஒன் இதுவும் ஒரு கபோர்ட் தான். இதுலேயும் அதிக பாத்திரம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். கிச்சன் மேடையை பார்த்துடலாமா? கிச்சன் மேடைக்கு மேலேயே பியூரிஃபை வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இந்த பியூரிஃபை வந்து 12 லிட்டர் ஸ்டோரேஜ். ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு பியூரிஃபை கொடுத்துருக்கோம். நம்ம கிச்சன் மேடைக்கு மேலேயே வந்து பியூரிஃபைக்குன்னு ஒரு இடம் விட்டு வச்சுருந்தோம். இதோடைய ப்ளக் வந்து பின்னாடி கொடுத்துருக்கோம்.
இங்கே பாருங்கள், இது வந்து கனெக்ட் பண்ணுறது டேங்க்லேருந்து தண்ணி கனெக்ட் பண்ணுற பைப் வந்து இந்த சைடில் இருக்குது. பியூரிஃபை இங்கே இருக்குது. பியூரிஃபை கீழே இங்கே சிங்கில் பாத்திரம் விளக்குறது எல்லாத்தையும் இங்கே தான் நான் விளக்கி வச்சுப்பேன். இங்கே தண்ணி வடிஞ்சதும் எடுத்து அந்த லாஸ்ட்டில் அடுக்கி வச்சுருவேன். அங்கே ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ரேக்கில் தண்ணி இல்லாமல் அடுக்கி வச்சுருவோம். சிங்க்கு மேலே நம்ம 2 பைப்பு கொடுத்துருக்கோம். ஒரு பைப்பு வந்து மேலே டேங்க்லேருந்து வர தண்ணி, இன்னொரு பைப்பு வந்து கீழே போர்லேருந்து வர தண்ணி. நம்ம வந்து மோட்ரு போடும்போது அதில் வந்து போர் தண்ணி வரும். குடிக்கிறதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம பியூரிஃபை இருக்கிறதுனால அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. அது வந்து பியூரிஃபையோடைய வேஸ்டேஜ் தண்ணி. வேஸ்டேஜ் நமக்கு வந்து மினரல் வாட்டராக கொடுக்கும்போது அதோட வேஸ்டேஜ் தண்ணி எல்லாமே வெளியில் போகும். அதுக்காக அந்த இடத்துல சிங்கில் நம்ம பைப்பை கொடுத்துருக்கோம். அது உள்ள வேஸ்டேஜ் தண்ணி போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் தான் பாத்திரத்தெல்லாம் இங்கேருந்து தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அங்கே வைக்கிறது. ஆக்சுவலி இது வந்து இங்கே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைக்கணும். பாத்திரம் இங்கேயே நம்ம வந்து ஃபிக்ஸடாக விலைக்கு மேலேயே வைக்கிற மாதிரி வைக்கணும். பட் இப்போதைக்கு அந்த அப்டேட் கிடையாது. அதனால் இங்கே விலைக்கு வச்சதை அந்த சைடில் நான் வச்சு அதை எடுத்து ரேக்கில் கீழே தண்ணி இல்லாமல் வச்சிட்ருக்கோம். அடுப்புக்கு பக்கத்தில் 2 பாக்ஸ் கண்ணாடி பாக்ஸ் 2 கொடுத்துருக்கோம். பார்ப்போம் அது உள்ள என்னென்ன இருக்குன்னு. இது உள்ள பாருங்கள், இதில் வந்து மேலே இருக்கிறது எல்லாமே பெரிய டப்பா தான். இது வந்து இப்போதைக்கு எம்டி பாக்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். எம்டி டப்பா எல்லாமே அங்கே இருக்குது. இந்த ரேக்கில் வந்து பாத்திரம் வளர்க்குற சோப்பு, கொலினு, நெக்ஸ்ட்டு வந்து வினிகரு, அந்த மாதிரி வாஷ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே இந்த சைடில் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் அவ்வளோவா எதுவுமே இருக்காது. அடுப்புக்கு மேலேயே சிம்னிக்காக நம்ம ஃபேஸ் விட்டுருக்கோம். எவ்வளோ சைஸ்னு சிம்னி அளந்து தான் நம்ம வந்து ஃபேஸ் விட்டுருக்கோம். அடுத்து இந்த சைடில் இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்காமீங்க. இங்கே சமைக்கும்போது உடனே இப்படி எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனுடைய சின்ன சின்ன டப்பா எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்கோம். இந்த ரேக்கில் அவ்வளோதான். இதில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. 2 பாக்ஸ் இப்போ பார்த்துட்டிங்க. சிம்னிக்காக ஃபேஸ் விட்டுருக்கோம். அங்கே ப்ளக்கு கொடுத்துருக்கோம். ப்ளக்கு தான் இருக்குது பாருங்கள். சிம்னிக்கான ப்ளக் பாயிண்ட் அங்கே இருக்குது. ஒரு டீப் லைட் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே எக்ஸாஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி கிச்சனுக்கு வந்து நம்ம எக்ஸாஸ் ஃபேன் வந்து கொடுத்துருக்க தேவையில்ல. பட் அது வந்து கொடுத்தாச்சு. அது இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா 2 சைடுலேருந்து காற்று நல்லா உள்ளே வர்றதுனால அந்த ஃபேனுக்கு யூஸே கிடையாது. விண்டோ பார்த்துடலாமா? கிச்சனில் மெயினாக இருக்க வேண்டியது ஜன்னல் தான் இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து சிங்குக்கு மேலேயே பாருங்கள் சூப்பராக விண்டோ கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்போ ஃப்யூச்சரில் வீடு கட்டினாலும் சிங்குக்கு மேலேயே விண்டோ கொடுத்துருங்க. அப்போ தான் காற்று நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணி வந்து இந்த இடம்லாம் க்ளீனாக ஸ்மெல் இல்லாமல் காஞ்சி சூப்பராக இருக்கும். அதனால் சிங்குக்கு மேலேயே ஜன்னல் வேணும்னு நான் பிளான் போடும்போதே நான் வந்து பிளானில் கேட்டிருந்தது தான். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த விண்டோ வந்து இங்கே சமைக்கும் போது இங்கே இருக்கிற ஸ்மெல்லாம் இந்த வழியாக வெளியே போயிடும். இயற்கை காற்று எல்லாமே கிச்சனுக்குள்ளே சூப்பராக கிடைக்கும். அப்படி இயற்கை காற்று உள்ளே கிடைக்கும் போது தான் எந்த ஸ்மெல்லும் வீட்டுக்குள்ளே இருக்காது. பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருக்கும் வீடு. விண்டோ 2 விண்டோவுக்கு பக்கத்துலேயே மோட்ரு கொடுத்துருக்கோம். நம்மளுடைய போர் மோட்ரு வந்து இங்கே தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீன் வந்து ஆன் பட்டன், ரெட் வந்து ஆஃப் பட்டன். நம்ம வந்து மோட்ரு நம்பிடுச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். கிச்சனில் இன்னொன்று கொடுத்துருக்கோமே, ஃபேன் போட்டுங்க. நம்ம கிச்சனில் இப்போ ஃபேன் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸ்பாட் லைட் 2 இருக்குது. இந்த ஃபேன் வந்து நம்ம பழைய வீட்டிலேருந்து கழட்டிட்டு வந்து கிச்சனில் போட்டிருக்கோம். நல்லா காற்றடிக்கும். இங்கேருந்து நமக்கு காற்று கிடைக்கும். ஜன்னல் வழியாகவும் காற்று கிடைக்கும். இருந்தாலும் காற்று பற்றாக்குறையப்போ நம்ம வந்து ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சாச்சு. லாஸ்ட் ஒன் வந்து ஃப்ரிட்ஜு வந்து நம்ம வந்து சென்டரில் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரிட்ஜ் இங்கே எங்கேயுமே வைக்க முடியாது. இந்த இடம் தான் பிளான் பண்ணியிருந்தது. பட் அகலமாக இருக்குங்கிறதுனால சென்டரில் நம்ம கொடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்கேன். அந்த சைடில் எம்டி சிலிண்டர் இருக்குது. மேலே வந்து தேங்காய் வந்து வச்சுருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே காய்கறி, பால், தயிர், மாவு அந்த மாதிரி தான் இருக்கும். மேலே ஓப்பன் பண்ணுங்க. ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் மளிகை பொருளில் வந்து இந்த மசாலா ஐட்டம் மட்டும் இருக்கும். இவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் அவ்வளோவா இருக்காது. நம்ம ஃப்ரிட்ஜு கொஞ்சம் இப்போதைக்கு ரீசெண்டில் கஜகஜன் தான் இருக்குது. இதெல்லாமே இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போதைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுங்க. கிச்சனில் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா?
கிச்சன் டூர் அவ்வளோதான். இந்த கிச்சன் டூரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு வந்து வீட்டுடைய சைஸ் வந்து இன்னும் சொல்லலை. கிச்சனோட சைஸ் எவ்வளோ, ஹாலோட சைஸ் எவ்வளோ, பெட்ரூம், போர்ட்டிகோ, இந்த மாதிரி சைஸ் வந்து சொல்லலை. சைஸ் ஏன் சொல்லலைன்னா எனக்கே அந்த சைஸ் மெஷர்மெண்ட் தெரியாது. அதனால் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.